குஜராத் முதல்வர் பதவியிலிருந்து மோடி விலகியதைத் தொடர்ந்து புதிய முதல்வராக ஆனந்திபென் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மே 26ஆம் தேதி பிரதமராக பதவியேற்கப் போகும் மோடிக்கு புதனன்று குஜராத் சட்டசபையில் பிரிவு உபச்சார விழா நடந்தது. அதைத் தொடர்ந்து ராஜ்பவனுக்கு சென்று கவர்னர் கமலா பேனிவாலை மோடி சந்தித்தார். முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதாக கூறி ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் மோடி அப்போது அளித்தார். அதைத் தொடர்ந்து புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக குஜராத் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் கூட்டம் காந்தி நகரில் நடந்தது. மோடி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர்கள் அமித்ஷா, தவார்சந்த் கெலாட் ஆகியோரும் பங்கேற்றனர். வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் ஆனந்திபென் பட்டேலை முதல்வராக தேர்வு செய்வதென எம்எல்ஏக்கள் ஒருமனதாக முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றினர். புதிய முதல்வராக தேர்வு செய்ததைத் தொடர்ந்து மோடிக்கு நன்றி தெரிவித்து பேசிய ஆனந்திபென் பட்டேல் ஆனந்த கண்ணீர் வடித்தார். குஜராத்தின் முதல் பெண் முதல்வர் என்ற பெருமையை பெற்றுள்ள ஆனந்திபென் பட்டேல் வியாழனன்று பதவி ஏற்கிறார். 73 வயது நிரம்பிய ஆனந்திபென் பட்டேல் மோடி தலைமையிலான அரசில் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை திறம்பட கவனித்தவர். அரசியலில் நுழைவதற்கு முன் ஆனந்திபென் பட்டேல் ஆசிரியையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.